வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் வந்து IndAS 110. IndAS 110ல நம்ம கன்சாலிடேட்டட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். அதாவது கன்சாலிடேட்டட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் IndAS 110 CFS ன்னு சொல்லுவாங்க. அதாவது கன்சாலிடேட்டட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். இதோட பேஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ரொசீஜர்ஸ். இது வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தா CA CMA ஃபைனலிஸ்டுக்கு தான் பொருந்தும். எஸ், ஸ்டெப் 1 ப்ரொசீஜர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ப்ரொசீஜர்ஸ்னாவே ஐடி பின் தான். ஐடி பின்னா என்ன? ஐடென்டிஃபை தி அக்வயரர். டீன்றது டேட் ஆஃப் அக்விசிஷன், டீன்றது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஐ ஃபார் ஐடென்டிஃபை தி அக்வயரர், ஐடென்டிஃபை தி பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அக்வயரர், அக்வயரர் அதாவது பர்ச்சேசர். டீன்றது டேட் ஆஃப் அக்யூசிஷன். P for purchase consideration. The purchase consideration as per IndAS 103. ஏன் 103 இருக்கும்னா 103 பிசினஸ் காம்பினேஷன். அப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன் அன்னைக்கு எவ்வளோ இருக்குது. அடுத்ததான் வந்து ஐனா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ் ஆஃப் சப்சிடரி. சரி, அப்ப அசெட்ஸ் அட் fair value on date of acquisition minus liabilities at fair value on date of acquisition கழிச்சா வரக்கூடியது தான் நெட் அசெட்ஸ். ஒரு அமௌண்ட் வரும், அது வந்து என்ன சொன்னாங்க, நெட் அசெட்ஸ் ஆஃப் அட் எஃப்டி தானே, ஃபேர் வேல்யூலாம் போகணும். இது வந்து IndAS 103 பிரகாரம் தான் நம்ம போட்டோம். IndAS 110 போடக்கூடாது. நான் சொல்றதுனால ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ். அடுத்து வந்து நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். N ஃபார் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன். on date of acquisition as per IndAS 103 தான் நான் கண்ட்ரோலிங் on date of acquisition. எந்த மெத்தட் அதாவது INA இன்ட்டு INA கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்ல, அதில் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்டோடைய பர்சன்டேஜ் தான் நம்ம போட போகிறோம். அது வந்து என்ன சொல்லுவாங்க, TSNA அப்படின்னா TSNA மெத்தட். அதாவது ப்ரொபோர்ஷனல் ஷேர்ஸ் ஆஃப் நெட் அசெட்ஸ். நெட் அசெட்ல ப்ரொபோர்ஷனல் ஷேர்ஸ் இருக்கணும். அப்போ பி என்ன இருக்கும், ஆன் இயர் எண்டு நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அது கூட ஏதாச்சும் ப்ராஃபிட் ஏதாச்சும் வந்துருந்துச்சுன்னா நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வச்சு போகணும். அப்போ இது வந்து IndAS 110 பிரகாரம் தான் நம்ம போயாகணும். எஸ், இதுதான் வந்து நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் உடைய ஃபார்முலா. அடுத்தது ஜின்றது
குட்வில்லாக இருக்கலாம் அல்லது கெயின் ஆன் பர்ச்சேஸ். இதுக்கு என்ன ஸ்டெப்? பிசி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க, ப்ளஸ்ஸு நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டேட் ஆஃப் பர்ச்சேஸ். எல்லாமே டேட் ஆஃப் பர்ச்சேசஸ் தான் வரும். அது எல்லாமே டேட் ஆஃப் பர்ச்சேசஸ் அன்னைக்கு கேட்கக்கூடிய. ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ்லி ஹெல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதோட வேல்யூ. ஸோ ப்ரீவியஸ் வச்சுட்டு அடுத்தது இதெல்லாம் கழிச்சுட்டு என்ன செய்வீங்க? ஐஎன்இ தேவைங்க. ஐஎன்ஏவும் டேட் ஆஃப் அக்யூசேஷன் தான். இதை கழிச்சிட்டீங்க, என்ன வேல்யூ வரும்? இம்பேர்மெண்ட் இருந்தால் அது கழிங்க, இல்லாட்டி கழிக்காதீங்க. இம்பேர்மெண்ட் ஆஃப் குட்வில் கணக்கில் கேட்டால் பண்ணுங்க, இல்லாட்டி பண்ணாதீங்க. குட்வில் ஏன் சார் ஜிபிக்கு வராதுன்னு வரலாம், அவங்க கூட சொல்கிறேன். குட்வில் இயர் இதான் வந்து சிஎஃப்எஸ்ல போய் வைக்கும். சிஎஃப்எஸ்ல பேலன்ஸில் போய் உட்காந்து. அடுத்த ஸ்டெப் 5 கடைசியாக ஒன்று. இப்போ ஐடி பின் முடிச்சதுக்கப்புறம் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கன்சாலிடேட்டட் அதர் ஈக்விட்டி. இந்த கான்செப்ட் நம்ம போகிறோம். ஐடிபிங்கிற கான்செப்ட் தயவுசெய்து மறந்துடாதீங்க. இது 103 அண்ட் 102 ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகக்கூடியனால ஐடிபிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஐடென்டிஃபை த acquirer, D for date of acquisition, P for purchase consideration, I for identification of net assets, N for non-controlling interest, and G for goodwill or gain on purchase. இதுதான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் என்ட்ரி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதாவது ரெண்டு கம்பெனியை மெர்ஜ் பண்ணி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணது. ஸ்டாண்டர்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும், கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இது அவங்க இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. இது வந்து சிஎஃப்எஸ் கன்சாலிடேட்டட் ஆகிடுது. ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தந்தால் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ இதுதான் வந்து ஃபார்மட் ஃபார் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஐடிபிங்க நான் கொடுத்தாச்சு. இதை வச்சு ஒரு சம் நம்ம போட போகிறோம். அந்த சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பற்றி நம்ம பின்னால் பார்ப்போம். தேங்க்யூ.